அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 ப்ரொஃபஸர் விகேஜி அவர்களே. வணக்கம். 2 கிரேட் எபிக்ஸ், ராமாயணா அண்ட் மகாபாரதா. அதில் மகாபாரதத்தில் நிறைய சந்தேகங்கள் எனக்கு இருக்குது. சில கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கும், சில கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். சில நேரங்களில் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி கேள்விகள் இன்றைக்கி நிறையா ப்ரொஃபஸர் அவர்கள்ட்ட நான் கேட்க போகிறேன். இன்றைக்கி கல்கி படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நம்ம திருப்பி மகாபாரதத்தை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதை பற்றி தேட ஆரம்பிக்கிறோம். இப்போ படத்துக்கு போகிறது முன்னாடி வாட்டி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி என்ன சொல்ல, ப்ரிப்பேரிங் ஃபார் கல்கி மூவி. ஸோ கல்கி மூவி பார்க்குறவங்களுக்கு, பார்த்து வந்ததுக்கப்புறம் ஒரு சில சந்தேகங்கள் எழும்புறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கான்வர்சேஷன், இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக இருக்கும், இல்லை நல்ல ஒரு சந்தேகத்துக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ hope so. Yes. Yes. We can start. Yes, please. So the first question, மகாபாரதம் உருவாக காரணம் என்ன? அதாவது ரொம்ப சிம்பிள். மகாபாரத எபிக்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். லைஃபே ஒரு எபிக் தான். ஆமாம். லைஃப், இந்த பிளானெட்ல லைஃப் உருவாகிறதுக்கு என்ன காரணமாக இருந்ததோ அதே காரணம் தான் மகாபாரதம் அந்த கதையை எழுதுறதுக்காக. அப்போ லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ், கிரியேஷன் எக்ஸிஸ்டன்ஸ் தான் காரணம். ஓகே. அதாவது சில கேள்விகள் பதில் கொடுக்குறேன், பட் யூ கேன் கவுண்டர் த கொஸ்டின். வேத ரீதியாக பேசும்போது ஆன்சர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் ரெண்டு பார்ட்டிக்கும், அது வரைக்கும் சர்ச்சை நடத்தலாம். ஸோ மகாபாரதம் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது நிறைய காரணங்கள் கொடுக்கலாம். ஆனால் மேஜர் இட் இஸ் லைஃப், இட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் இப்போ ஆடியன்ஸ் இருக்கீங்க, ஒரு வீட்லேயும் ஒருத்தரோட லைஃப், சில பேர் லைஃப் எடுத்திங்கன்னா அதே ஒரு மகாபாரதம் மாதிரி ஓடிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ லைஃப்பை எடுத்து காட்டக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் கந்த புராணம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அந்த புராணம் ராமாயணம் கொஞ்சம் சீராக இருக்கும், மகாபாரதம் ஒரு பண்டில் புராணம் அப்படி கூட சொல்லிடலாம். ஓகே. பிகாஸ் யூ டுக் போத் த நேம்ஸ். சரி. நான் மண்ணாசையால் வந்தது தான் மகாபாரதம்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். ஏன் அந்த மண்ணாசை வந்தது? ஆசை வந்தது. ஆசை வந்தது, அதுதான். அதாவது ரஜினிகாந்த் ஆசையை துறந்தால் அகிலம் உனக்குன்னு ஒரு பாட்டம் இருக்கு இல்லையா? அப்போ ஆசை வந்தது, அதை பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே. அது வரைக்கும் பார்க்கறது ஜென். சரி. மண்ணுனால வந்ததா, பெண்ணுனால வந்ததா, பொண்ணுனால வந்ததா நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்றது வேற. சரி. ஆசை வந்துடுச்சு. ஓகே, அவ்வளோதான். சரி, ரொம்ப அழகா சொன்னாரு. ஆசை வந்ததுனால தான் இந்த மகாபாரத போரே உருவாச்சு, மண் ஆசையால வந்தது. மண்ணுன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப நீங்க மண்ணை மட்டும் பாக்குறீங்க, இல்ல பெண்ணை மட்டும் பாக்குறீங்க, இல்ல பொண்ணை மட்டும் பாக்குறீங்க. ஸோ தட் இஸ் த வே. ஓகே சார். பட் ஆசை அப்படின்ற போது அந்த ஆசைக்கு அருகதை இருக்கா, அது நியாயமான ஆசையா, அதை பார்க்கணும். சரி. மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் சார்? நிறைய கேரக்டர், எல்லா கேரக்டர். கர்ணர் கேரக்டர் பிடிக்கும், பீஷ்மா பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும். அதாவது டைகாட்டனமஸோ இல்லை ஒத்தப்படையில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, ரெண்டு பேரையும் பிடிக்கும். இல்லை, ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ஹீரோ ஆஃப் மகாபாரதா அப்படின்னு சொல்லணும்னா நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க. பட் ஹீரோக்கெல்லாம் ஹீரோ அப்படின்னு வரும்போது யூ ஷுட் அக்செப்ட் இட் தட் இட் இஸ் கிருஷ்ணா. ஏன்னா ஹீஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் யோகா. ஓகே. போர்ல கலந்துக்காம அந்த போரோட வெற்றியை நிலைநாட்டுறாரு. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த கிருஷ்ணர் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? போர்ல கலந்துக்கல, இட்ஸ் ஓகே, வேற ஏதாவது ஒரு பாயிண்ட். கிருஷ்ணர் என்ற கேரக்டர் ராமரை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு கிருஷ்ணரையும் பிடிக்கும். பட் கிருஷ்ணரோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும். இப்போ இஸ்கானுக்கு போயிட்டு கிருஷ்ணர் ஏன் பிடிக்கும்னு கேட்டிங்கனாக்கா என்ன பதில் கிடைக்கும்? அதே மாதிரி கிருஷ்ணா இஸ் அ கேரக்டர். அந்த கேரக்டர் யூ கேன் see it. I see such characters in my students, both boys and girls. சரி சரி. ஓகே. ஸோ கிருஷ்ணரோட கேரக்டர் ஒரு ஹாஸ்யமான கேரக்டர், ஒரு பிளேஃபுல் கேரக்டர், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. முக்கியமாக கேட்டிங்கனாக்கா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கேரக்டர், absolutely ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஓகே. ஸோ கொள்கையில் எல்லாரும் ராமராக இருந்துட்டு வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணும்போது கிருஷ்ணராக இருந்துட்டாக்கா உலகத்தில் பிரச்சனையே இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார், ரொம்ப சூப்பராக சொன்னது. ஸோ நான் கிருஷ்ணர்கிட்ட சாருக்கு என்ன பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் சார். எனக்கு ஃபன் லவ்விங் ஒரு கேரக்டர் சார். இப்போ கொஞ்சம் ஒரு சீரியஸான கொஸ்டின் சார். காந்தாரியோட தியாகம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்டுக்காக கட்டிக்கிட்டாங்கன்னு. ஆனால் குந்தியோட ஒரு சாக்ரிஃபைஸ் யாருக்குமே தெரியல சார். அவங்க ஆரம்பத்திலே கர்ணனை
என்ன சொல்ல தியாகம் பண்ணிட்டாங்க. தியாகம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாதிரியை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. தான் ஆசிரமத்தில் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட மந்திரத்தை நகுலன் சகாதேவன் பிறக்கிறதுக்கு அந்த மந்திரத்தை வந்து மாதிரிக்கு சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே ஒரு நரகமாக இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் தன்னுடைய பாண்டவர்கள்ட்ட தன்னோட 5 பசங்கள்கிட்ட வந்து கர்ணன் என்னோட பையன்னு சொல்ல முடியல. இப்போ அதான் சார் அட் லாஸ்ட் காந்தாரியோட தியாகம் வந்து பெருசா, குந்தியோட தியாகம் வந்து பெருசா? காந்தாரியா குந்தியா? தியாகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர்ல யாரு? ஸோ கிரைட்டீரியா தியாகம் அப்படின்னு கொண்டு வரீங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது, அதாவது ஒன்று வந்து கம்பேரிஷன் பார்க்கும்போது குந்தியோட கேரக்டர் வந்து நிறைய ரோல்ஸ் இருக்கு. அதாவது நிறைய இடத்துல நிறைய ரோல்ஸ் வருது. ஈவன் வந்து திரும்பி பார்க்காம திரௌபதி வந்து நாங்கள் இன்னைக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது 5 பிரதர்ஸும் ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுறாங்க பார்க்காம. அது எவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன். பட் அந்த மாதிரி டிசிஷன் வந்து பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பட் இது வந்து அது வேற சர்ச்சை, அதுக்கு நான் போல. பட் அதுக்கும் பதில் இருக்கு. மேபி இன் சம் அதர் எபிசோட் we can cover that. பட் கம் பேக் டு காந்தாரி. காந்தாரி செய்த தியாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு வந்து கண்ணு தெரியல, அதனால அவ வாழ்க்கையில் எனக்கும் கண்ணு தெரிய வேண்டான்ட்டு கண்ணு கட்டிக்கிறாங்க. ஸோ ஹர் சாக்ரிஃபைஸ் வாஸ் ஃபார் த ஹஸ்பண்ட். அதுவும் அவர் அனுபவிக்க முடியாததை நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு பவரும் கிடைக்குது. ஃபைனல் எண்டில், பேட்டில் எண்டில் அவங்க கண் பார்வை வந்து துரியோதன மேலே பட்டாக்க எந்த ஆயுதமும் அவனை வந்து அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவரும் அந்த சித்தி வந்து பெறாங்க அவங்க. ஸோ அவங்களோட சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ட்ரெயின் யூனிட் ட்ராக். வேற குந்தியோட சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று காட்டில் வாழறாங்க, 5 சன்ஸ், அதில் ஒரு சன்னை வந்து கிளைம் கூட பண்ண முடியல. இவன் தான் பையனை அது கிளைம் பண்ணிட்டு இருந்தாக்கா மகாபாரதமே மாறி இருக்குமே. என் துரியோதனன்னு சொல்றானே, கர்ணா நீ தான் வந்து ஜேஷ்ட பாண்ட புத்திரன்னு தெரிஞ்சதாக்கா நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேனே. பட் துரியோதனா டசன்ட் கெட் த இன்ஃபர்மேஷன். ஸோ குந்தியோட நிலைமை தான் வந்து ரொம்ப கத்தி மேலே நடக்கக்கூடிய நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து ஒரு கர்ம வீரர் மாதிரி. குந்தி ஹேஸ் ஃபேஸ்ட் from a very young age. She has faced a lot of difficulties. So தீர்மானமாக சொல்லணும், I will say Kunti's sacrifice is multifarious. கந்தாரிதும் ஒரு சாக்ரிஃபைஸ், அவ வந்து ஒரு பதிவிரத மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ். இங்கே குந்தியோட சாக்ரிஃபைஸ் வந்து ஃபார் த சன்ஸ், ஃபார் த ஹஸ்பண்ட், ஃபார் த டாட்டர் இன் லா, ஃபார் த கிங்டம், எல்லாத்துக்கும். அப்போ வந்து நான் இப்படி சொல்லலாம்ல சார், அவங்க வந்து ஒரே ஒரு பெரிய கஷ்டத்தை சுமந்தாங்க. இவங்க நிறைய சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து ஒரு நாளும் ஒரு கஷ்டத்தை சுமந்திருக்காங்க. இல்ல நான் அது நீங்க சின்னன்னு சொல்றீங்க தெரியுமா, கஷ்டங்கள். அதாவது கஷ்டத்துல வந்து சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. கஷ்டனாலே பெருசுதான், கஷ்டனாலே அது கஷ்டம் தான். ஓகே ரைட், பெருசு சின்னதுன்னு போகலாம். ஸோ இப்போ சாரோட ஒரு விடை என்னன்னா, காந்தாரியா குந்தியா அப்படின்னு பார்க்கும்போது குந்தி அவர்களோட சாக்ரிஃபைஸ் தான் பெருசு. அவங்க வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு நரக வேதனை அப்படின்னு சொல்லும்போது, நரக வேதனைன்னு சொல்லும்போது தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். பட் காந்தாரியும் கம்பேர் பண்ணலாம். நரக வேதனை தானே, 100 பசங்களையும் வந்து பறி கொடுக்குறாங்களே. ஓகே சார், இவங்க இது இருக்கு, கர்ணனை பறி கொடுக்குறாங்க. ஸோ காந்தாரி இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பட் குந்தி எஸ் அவங்க வந்து முள்ளு மேல கூட நடக்கல, கத்தி மேல நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விடை வந்து என்னதுன்னா நம்ம குந்தின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லவ் ஸ்டோரிக்குள்ள போகலாம் சார். கொஞ்சம் சீரியஸாக பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு. மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடிச்ச லவ் ஸ்டோரி எது சார்? ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அனதர் எபிசோட் ஃபார் தி லவ் அண்ட் ரொமான்ஸ் ஆல்சோ வேறு. பட் நீங்கள் மகாபாரதத்தில் கேட்டு தொட்டு நான் சொல்கிறேன். மாயா பஜார் அப்படின்ற ஒரு படம் இருக்குது. தயவுசெய்து ஆடியன்ஸு உங்கள் ஜென்சி மீதி அது வந்து இப்போ கலர்லையும் எடுத்திருக்காங்க, கூகுள்லையும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, ப்ளீஸ் டவுன்லோட். அந்த மாயா பஜாரில் வரக்கூடிய அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு தீம் வந்து காட்டுறது வந்து அபிமன்யு வத்சலா. Okay, Abhimanyu Vatsala. Vatsala is the daughter of Balarama. Yes, okay. Okay, Abhimanyu daughter of Subhadra. That is who is the sister of Krishna and Balarama. ஆமா. So relative குள்ள இவங்க வந்து நாடு கடத்திட்டாங்க அப்படினால ஒண்ணுமே இல்ல, அரசு இல்ல, எதுவுமே இல்லாததுனால வத்சலா வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. புரியுது. So அந்த ஹோல் மாயா பஜார் எப்படின்னா, how Gatotkajan comes, அவன் வந்து எப்படி அவனோட கசனுக்கு ஹெல்ப் பண்றான், அந்த கல்யாணம் எப்படி நடக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, வெரி ஓல்ட் மூவி, பிளாக் அண்ட் ஒயிட். அதில் தான் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா அந்த பாட்டெல்லாம் வரும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்ப்போம். இப்போ கூட என்னோட கிட்ஸுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இட்ஸ் வெரி என்ஜாயபிள் மூவி. ஸோ அதில் ரொமான்ஸ் அப்படின்னு வரும்போது அபிமன்யு வத்சலா வந்து ஒரு பாட்டில் ஒரு லேக்கில் வந்து ஆஹா ஏதோ பாட்டு, நல்ல பாட்டு அது, அந்த லேக்கில் போயிட்டு வருவாங்க. அவங்க தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வராங்க. அந்த காலத்துலேயும் வந்து பாரா உஷா
ஓகே, லவர்ஸுக்கு வந்து தடுங்கல் இருந்தது. வெளியிலேருந்து மட்டும் கிடையாது, உள்ளேருந்தும் லவர்ஸுக்கு வந்து தடுங்கல் உண்டு. ஸோ வென் தே கம், அதுக்குள்ள கிருஷ்ணர் ருக்குமணி வந்து ரொம்ப உஷார். அவங்க வந்து அபிமன்யு வச்சல அமைச்சிட்டு அவங்க வந்து அந்த படகுல உட்காந்துட்டு அவங்க பாட்டு பாடிட்டு வரும்போது சித்தப்பா வந்து காப்பாத்திடுறாரு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொமான்டிக் கேட்டது வந்து, அதாவது கிருஷ்ணர் ருக்குமணியோட ரொமான்ஸ் தான் மகாபாரதம் சரி அந்த துவாரபா யுகத்தில் தட் இஸ் தி ஹையஸ்ட்னு தான் சொல்லணும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ராதாகிருஷ்ணாவை ரொம்ப சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். அதை சொல்லாம நீங்க அபிமன்யு வச்சலா சொன்னதே எனக்கு ஒரு ஷாக்கு. அப்படியே அங்க கட் பண்ணி நீங்க இந்த மாயா கிருஷ்ணர் ருக்குமணி தான். பிகாஸ் தட் இஸ் தி, அதுதான் ஒரிஜினல் பேர், ஒரிஜினல் காம்பினேஷன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து இன்னொரு கதைக்கு போகும். பரவாயில்லையா? கண்டிப்பா சார், டெஃபினெட்லி. ஓகே, இந்த அதாவது ராமாயணம் நடந்தது திரேதா யுகம். எஸ் சார். பட் ஹனுமான் வந்து பிளானட்ல நின்றுடுறாரு, மற்றவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஓகே. அப்போ ஹனுமான் வந்து எப்பவுமே நித்தியமாக ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, ராமராமராம பண்ணிட்டு. பட் துவாரபா யோகா டைமில் அவருக்கு வந்து நாரதர் மூலமாகவும் மீதி பேர் மூலமாகவும் கேள்வி வருது. அதாவது இப்போ அதே விஷ்ணு வந்து மறுபடியும் அவதரிச்சிருக்கிறாரு, கிருஷ்ணராக இருக்காரு அப்படின் போது கிருஷ்ணரோட லீலைகள், அவரோட கோபிகாஸ்திரியோட லீலைகள் மீதி எல்லாம் இருக்கும்போது ஹவு கேன் கிருஷ்ணா பி மை ராமா? ஹி இஸ் நாட். ஆமாம், நான் ஏற்றுக்க முடியாது, இதுதான் ராமன், நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஆஞ்சநேயர் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அந்த ரிஃப்யூஸில் அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து நாரதரோட தூண்டுதல்னால மற்றவங்க வந்து தூண்டி விடுவோம். சரி, இந்த கிருஷ்ணர் தான் யார், இது எப்படி ராமராக இருக்க முடியும், அதாவது போன அவதாரத்தில் எப்படி இருக்க முடியும்னு செக் பண்ணுறதுக்கு அவர் வரும்போது சில கன்ஃபியூஷன் எல்லாம் ஆகும்போது, சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது ஹனுமான் கூட போர் போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. துவாரகாவில் இருக்கக்கூடிய வீரர்களும் சரி எல்லாரையும் தோக்கடிச்சிடறாரு, இன்க்ளூடிங் பலராமர் போய் கூட ஒன்றும் பண்ண முடியல, ரிட்டர்ன் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் சத்யபாமான்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சு, கிருஷ்ணரோட ஒன் ஆஃப் த வைஃப்ஸ், அவங்க போனா கூட பயந்துட்டு வந்துடுறாங்க. ஹனுமான ஹேண்டில்லே பண்ண முடியல. எல்லாரும் சொல்ல, கிருஷ்ணா நீ போய் சொல்லு, நீ தானே பெருமாள் அவதாரம், நீ போய் சொல்ல, நான் தான்ப்பா, என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னும் போது கிருஷ்ணர் வரும்போது கூட கிருஷ்ணர் கூட சண்டை போட்டு கிருஷ்ணரையும் ரெகக்னைஸ் பண்ணல. ஓகே, கிருஷ்ணர் தான் வந்து ராமரா இருந்தாரு போன ஜென்மத்திலங்கிறது. ஐ மீன் போன அவதாரம் ஜென்மம் வேற அவதாரம் வேற, மனித பிறவி இல்ல, பரவாயில்ல. ஹி இஸ் நாட் ரெகக்னைசிங். ஓகே. கிருஷ்ணரை வந்து தாக்க வந்துடுறாரு, கிருஷ்ணர் வந்து மறைஞ்சிடுறாரு. ஓகே. வந்துட்டு சொல்றாரு, பாத்தியா நான் சொன்னேன், அவன் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ண மாட்டான் பாத்தீங்களா. அப்போ யார் தான் பண்றதுன்னு தெரியல, ஃபைனலா இருக்கிறது ருக்குமணி. ஓகே. ஸோ ஆஞ்சநேயர் வந்து ஒரு உக்ரமாக இருக்கிறாரு, பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது ருக்குமணி பின்னாடி பின்பக்கமாக வந்து ஹனுமான் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாங்க. இவர் ஹனுமான் வந்து திரும்பி கூட பார்க்கல. இதுதான் கதையில் நான் படிச்சதை சொல்கிறேன், கேட்டதை சொல்கிறேன். கண்டிப்பாக திரும்பி கூட பார்க்காம அந்த குரல் கேட்டோன்னே he just falls prostrates at the feet of ருக்குமணி. சரி தாயே, இது நியாயமா உங்களுக்கு, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. யார் அப்போ? ருக்குமணி இஸ் none other than சீதா பிராட்டி. சூப்பர். சீதாவோட மறு அவதாரம். ஓகே. அதாவது ஏன் சீதையை, அதாவது ருக்குமணியை ரெகக்னைஸ் பண்றாரு, கிருஷ்ணரை பண்ண முடியலன்னா குவாலிட்டி, அதாவது குணங்கள். இப்போ அவர் அவதாரம் எடுத்து கிருஷ்ணாவோட குணம் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்திரீ லோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமர் அப்படி கிடையாது, ஏகபத்தினி வருது. ஸோ ஹனுமானோட கான்சியஸ்னஸ்ல அந்த குணம், அந்த குவாலிட்டியை தான் ரெகக்னைஸ் பண்றாரு. அந்த குவாலிட்டி வந்து சீதைக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டி ருக்குமணி இஸ் ஆல்சோ ஹேவிங். ஸோ அந்த குவாலிட்டியில் அந்த குரல் வரும்போது உருவம் மாறினாலும் குவாலிட்டி மாறலை, தன்மை மாறலை. அப்போ தாயேன்னு சொல்லிட்டு சாட்சாகம் வந்துடுறாரு. ஸோ எந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ராமாயணத்தில் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான், அது ஒரு லவ் ஸ்டோரி. அப்படின்னு வரும்போது கிருஷ்ணர் வந்து தேரை எடுத்துட்டு போயிட்டு ருக்குமணியை வந்து டைனமிக்காக வந்து அப்படி அடிச்சுட்டு எடுத்துட்டு வரும்போது போரெல்லாம் நடக்குது. அப்போ அது ஒரு ஸ்டோரி, அது வெரி ரொமான்டிக். பிருத்திவிராஜ் வந்து சம்யுக்தா மாதிரி, அது இந்த காலத்துல சொல்லலாம், கலியுகத்துல சொல்லலாம். அந்த காலத்துல கிருஷ்ணர் கோயிங், ஆல்தோ ஹி ஹேட் மெனி வைஃப்ஸ் ஆர் மெனி பிளேயிங் விளையாடும் போது அதெல்லாம் ராதா வந்து ஓல்டர் தென் கிருஷ்ணா. ராதா கிருஷ்ணர் கல்யாணம் தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாலும் கிருஷ்ணர் ருக்குமணி வந்து இஸ் அ ரொமான்ஸ் ஸ்டோரி விச் இஸ் பரிபூர்ணம் அண்ட் கம்ப்ளீட். சூப்பர், வெரி குட் சார். ஸோ சார்ட்ட வந்து நான் கேட்ட கொஷின் ரொம்ப அருமையான ஒரு கொஷின், உங்களுக்கும் பிடிச்ச கொஷின் தான். மகாபாரதத்தில் பிடிச்ச லவ் ஸ்டோரி என்னன்னு கேட்டேன், பிடிச்ச பேர் என்னன்னு கேட்டேன். சார் வந்து கிருஷ்ணர் அண்ட் ருக்மணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் கிருஷ்ணர் ருக்மணி லவ் ஸ்டோரியை சொல்லும்போது போன அவதாரத்தில் வந்து இருக்கிற சீதை அண்ட் ராமர் அவங்களுடைய ஒரு ஸ்டோரியும் சொல்லி அழகாக அனுமர் வந்து இந்த அவதாரத்தில் வந்து அவருக்கு வந்து கோபம் அதுக்கப்புறம் தனிஞ்சு போறதை வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். என்னோட ஒப்பீனியன் நான் வந்து கண்டிப்பா என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நம்மளுக்கு கண்டிப்பா சொல்லலாம். நம்ம அதுக்கு இன்னொரு பாட்காஸ்ட்
வித்தியாசம் இருக்கலாம், தப்பு இல்லையே. ஆ. மற்றவங்க யூ மே ஹேவ் ஒப்பீனியன், இது என்னோட ஒப்பீனியன் கேட்கறதுனால நான் ஷேர் கண்டிப்பா, பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. பிடிச்சிருக்கலாம், இல்லை வேற ஒப்பீனியன் இருந்தாலும் சொன்ன மாதிரி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் போடுங்க, சார். தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது புது விஷயங்கள் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட், Yes. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். Yes, sir. ஏன்னா கட்டுறது கைமண்ணல் கைமண்ணது. ரைட்டு தான் சார். இப்போ லவ் அது அவங்க பேலன்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க, ஆமா, ஆடியன்ஸ் ஆமா. கல்லாதுக்கு உலகம் அவங்க தெரியும். சரி சார், ரைட்டு. இப்போ லவ் ஸ்டோரி ஒன்று சொன்னோம் சார், லவ் பற்றி சொன்னோம். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லலாம் சார். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து அர்ஜுனன் அண்ட் கிருஷ்ணரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து கர்ணன் அண்ட் துரியோதனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் ஒரு பக்கம் வச்சிருக்கேன் சார். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, பாடுறாங்க, அவங்களுக்கு முரளி மனோகரன் சாங் கூட போட்டிருக்காங்க. பட் நான் கம் டு என்ன சொல்ல, கர்ணன் and துரியோதனன் ஃப்ரெண்ட்ஷிப். கர்ணனுக்கு துரியோதனன் மேலே இருந்த அன்பு, துரியோதனன் மேலே இருந்த காதல், நட்பு பெரிதாகவும், துரியோதனன் வந்து கர்ணனை வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு டூலா, ஒரு ஆயுதமா பார்த்தது வந்து எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்து யாரும் அர்ஜுனனை தாக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து கர்ணனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் போர் ஃபுல்லாவே இல்லை, இந்த மகாபாரதம் ஃபுல்லாவே கர்ணன்ட்டு அந்த வில் வித்தை இருக்கிறதுனால மட்டும்தான் துரியோதன அவர் நட்பா வச்சுக்கிறாருன்னு நான் சொல்லலாமா? அது கரெக்டா இருக்குமா? இதான் சார் என்னோட ஆர்கியூமெண்ட். கர்ணன் மேல வந்து துரியோதனன் வச்சிருக்க அன்பு கம்மி, துரியோதனன் மேல வந்து அன்பு வந்து அதிகமா கர்ணன் வச்சிருக்காரு நான் வந்து சொல்றேன். லாஜிக்கலாக பார்க்கும்போது இப்படி தான் தோணும் எல்லாருக்கும். பட் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து ஏற்றுக்க முடியாது. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் வெதர் இட் இஸ் அக்செப்டபிள் ஆர் நாட். ஓகே. ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா வந்து கசின்ஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஒரு உறவுன்னு அங்கே இருந்தது. ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா. அப்போ உறவோட ஸ்ட்ரென்த் அங்கே வந்துச்சு. இட் இஸ் ஐ வில் நாட் கிளாசிஃபை இட் அஸ் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கீதையை வந்து உபதேசம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கிருஷ்ணரை வந்து ஹி சீயிங் இட் அஸ் யூனிவர்சல் காட். ஆமா. ஸோ அந்த இடத்துல பாவம் வந்து மாறுது, மித்திரம், அந்த மித்திரத்துவம் வந்து மாறுது. ஓகே. அப்போ வந்து ஒரு டிவோட்டி காட் அப்படி மாறுது. ஸோ கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் சொல்லலாம், பட் பக்காவாக சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அதை வந்து தள்ளி வச்சு. ஓகே டன். துரியோதனன் அண்ட் கர்ணா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் பார் எக்ஸலன்ஸ். இதுக்கு நிகர், இதுக்கு கம்பேரிஷன் வந்து எங்கேயுமே கிடையாது, கொடுக்கவும் முடியாது. அது நான் ஏன்னு சொல்கிறேன். ஓகே. சரி, அதாவது துரியோதனுக்கு வந்து பாண்டவர் மேலே ஒரு ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு துவேஷம், அது என்னன்னு தெரியல, ஒரு பெரிய துவேஷம் ஆரம்பத்துலேருந்து பாண்டவா ஒரு 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 துவேஷம். அவங்க இருக்கக்கூடாது, அழிஞ்சு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு துவேஷம். ஸோ பாண்டவா சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுனன். வெரி ஸ்ட்ராங், அந்த வில் வித்தையிலும் மீதி. ஸோ அர்ஜுனா இஸ் த ஃபோர்ஸ் விச் அது ஒரு நெருடலாக இருக்குது துரியோதனனுக்கு எப்போவுமே. ஸோ அந்த போட்டி நடக்கும்போது கூட கர்ணனை எங்கே சந்திக்கிறான் துரியோதனன்? அந்த போட்டி நடக்கும்போது இதுக்கு நிகராக யாருன்னா இருக்காங்கன்னு சொல்லும்போது கர்ணன் வந்து he comes forward, displays the skills. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் துரியோதனா வந்து இன்னொரு பர்சன், இன்னொரு நபர், யாருன்னே தெரியாது, he is seeing him for the first time, someone who can challenge and even defeat Arjuna in will with that. சூப்பர். ஆமா, அர்ஜுனனுக்கு அந்த இடத்துல முதல் முறையா கர்ணனை பார்க்கும்போது துரியோதனனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி நம்ம வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்றோம் இல்லையா? ஆமா சார். லவ் அட் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓ சூப்பர். ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தோன்னே ஹே இவன் நமக்கு குரல் கொடுக்குறான் இல்லையா, அந்த இடத்துல வேற எதுவுமே யோசிக்கல. சரி. அவனை வந்து இழிவுபடுத்தும் போது, நீ ஒரு சூத் புத்திரன் அப்படின்னு இழிவுபடுத்தும் போது, இல்லை இவன் வந்து அங்கத நாட்டுக்கு அரசன், நான் என்னோட மித்திரன் அங்கத நாட்டு அரசன் சொல்லிட்டு அங்கேயே வந்து he does a coronation for him. சூப்பர். ரைட். ஸோ இந்த நன்றி கடன் இப்படி வந்து ஒருத்தர் வந்து நான் டிஃபிகல்ட்டி என்னோட பேக்ரவுண்ட், என்னோட குலத்தை பற்றி இது பண்ணும்போது எனக்கு வந்து கை கொடுத்து ஒருத்தன் தூக்குறானே, அப்போ எவன் உயிர் காப்பான்? தோழன். இவன் கர்ணன் வந்து உயிர் கொடுத்தான், ஒரு தோழன். எல்லாம் தெரிஞ்சாலும் எல்லாருமே இதுல என்ன ஐரணி மகாபாரதத்துலன்னா, தான் யாருன்னு கர்ணனும் துரியோதனுக்கு சொல்லல, குந்தியும் போய் சொல்லல. அதனால கடைசியில கர்ணனோட தலை துரியோதனை எடுத்து வச்சுட்டு அழுகிறான், கதறி கதறி அழுகிறான், எனக்கு தெரியாம போயிடுச்சேன், நீ தான் வந்து ஜேஷ்ட பாண்டவ புத்திரன் தெரிஞ்சிருந்தாக்கா ராஜ்யத்தை உன்னை உட்கார வச்சு உன்னை சக்கரவர்த்தி ஆயிட்டு நான் கீழே நான் இருந்திருப்பேனே அப்படின்னு அவன் அழறான். அப்போ இன்ஃபர்மேஷன் உரிய நேரத்தில் உரிய இன்ஃபர்மேஷன், அவன் கெட்டவனோ நல்லவனோ, இட் ஹாஸ் டு ரீச். இன்ஃபர்மேஷனோட பவரையும் காட்டுது மகாபாரதத்தில். I tell this example even for management students. Super sir. Information is power. It can change. அந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அந்த ஹோல் மகாபாரதத்தையே மாற்றி போட்டிருக்குமே. ஆமா. ஆனா denied information is denied information, denied justice. ஸோ இன்னொரு எபிசோடும் இருக்கு, அதாவது துரியோதன் அண்ட் கர்ணனோட நட்பை பற்றி. ஓகே.
இது வந்து இந்த படத்துலையும் பார்க்கலாம், முடிஞ்ச அந்த கிளிப்பும் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கர்ணன் படத்துலையும் காட்டுவாங்க. ம். துரியோதனோட வைஃப் கூட கர்ணன் உட்காந்து தாயப்பாசை ஆடிட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ பிளேஃபுல்லாக ஏதோ எடுக்கிறதுக்கோ ஏதோ நகர்ந்து போகும்போது எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து இழுக்கும்போது துரியோதனோட வைஃபோட கர்டிலேருந்து முத்து வந்து கைண்டி விழவும் ஓ அதே நேரத்தில் துரியோதனன் அங்கே வந்துடுறாரு. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன். ஆமா பயங்கரமா இருக்கு. ஒரு கப்பலுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன் ஆகும்போது அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் போது துரியோதனன் சொல்ற வார்த்தை, கேமை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, முத்துக்கு கீழே கொடுத்து நான் பொறுக்கிறேன். எப்படி ஒரு பிரதர் சிஸ்டருக்கு வந்து என்ன என்ன நீங்க எதுக்கு தயக்கப்படுறீங்க, கண்டினியூ ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கர்ணனோட பர்சனாலிட்டி வந்து எப்பேற்பட்ட பர்சனாலிட்டி, சூரியபுத்திரன். ஆமா. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கும்போது இந்த காலத்துல வந்து ஜஸ்ட் இமேஜின் கப்பல் வைஃப் வந்து இன்னொரு ஒரு ஹேண்ட்ஸம் மேன் கிட்ட பேசிட்டு இருக்காங்களேன்னு இந்த காலத்துல வந்து நமக்கு பிடிக்காது. என்ன நீ அவ்வளவு நேரம் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற, அது யாரா இருந்தாலும் ஒரு டவுட் வரும். அதே நேரம் வைஃபுக்கும் வரும். ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்லை ஜஸ்ட் சேயிங் தட் ஒரு இதுக்காக சொல்றேன். சரி சார். அதாவது சந்தேகங்கள் வந்து இது புரிஞ்சுக்கோங்க. அதாவது போத் சைட்ஸ் ஒரு காயின் வந்து ரெண்டு சைடு இருக்கு. ஸோ சந்தேகங்கள் வரும். ஒருத்தர் அழகா இருக்காங்க, அந்த பெண் அழகா இருக்காருங்கன்னாக்கா இந்த படம் பார்க்கல ஏதோ ஒரு படம் யார் இது நிறைய மூவி இருக்கு, டவுட் வரும். ஏன்னா வைஃப் அழகா இருக்கா, இல்ல ஹஸ்பண்ட் வந்து ஹேண்ட்ஸமா இருக்கான்னு அந்த டவுட் வரும். அப்போ கர்ணன் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஒரு கடுகு ஒரு மைக்ரான் அளவு கூட துரியோதனுக்கு வந்து சந்தேகம் வரல. சூப்பர். அப்போ நண்பனை வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து வச்சிருக்கான், நேசிச்சிருக்கான், அவன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான், அப்சர்வ் பண்ணியிருக்கான். வைஃப் மேல எந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை. ஓகே. எக்ஸப்ட் ஃபார் இந்த ஒன் குவாலிட்டி, அந்த பாண்டவரோட மேல இருக்கக்கூடிய அந்த துவேஷமோட ஒரு குவாலிட்டினால, அந்த துவேஷம் அந்த ஹேட்னால அவனோட இது வந்து டோட்டலா அழிஞ்சு. ஓகே. ஸோ கர்ணா அண்ட் துரியோதனோட நட்புக்கு வந்து இதை விட வந்து பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா. அஸ்வத்தாமன் இன்னும் உயிரோட இருக்கானா சார்? இது ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவது துரோணாச்சாரியர் வந்து கேஸ்ட் பேஸ் எடுத்துட்டாரோ இல்லை வந்து தர்மம் ஜெயிக்கணும்னா அதர்மம் பண்ணிதாகணும்ல. பாண்டவர்கள் வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக அதர்மம் நிறையா வந்து கிருஷ்ணர் வந்து பண்றாரு. எப்படி